உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, சாதி ஒழிப்பை சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர். இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் கட்சி தலைவரும் எழுத்து தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுத்து தமிழரின் ஆணைக்கு இணங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம். செங்கல்பட்டு சட்டமன்ற தொகுதியில் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் சார்பில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் கார்த்திக் தண்டபாணிக்கு கடம்பூர் பகுதியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் உற்சாக வரவேற்பு வழங்கினர். மறைமலை நகர் தெற்கு நகர செயலாளர் கடம்பூர் அருள் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் விசிக செங்கல்பட்டு சட்டமன்ற தொகுதி மாவட்ட செயலாளர் தென்னவன், மாவட்ட துணை செயலாளர் வீரா, மாவட்ட செய்தி தொடர்பாளர் அன்பழகன், நகர பொருளாளர் செல்வம், கிழக்கு ஒன்றிய துணை செயலாளர் சுதாகர் மற்றும் குட்டி, ராம், சந்தோஷ், சங்கர், கந்தசாமி, ஜெயசீலன், அப்பு, பார்த்திபன், மணிகண்டன், மணிதுரை, ஏழுமலை, வீரா, படவேட்ரா, அர்பித், தினேஷ், விஜயகுமார், பூபாலன், கார்த்தி, இந்திரா அருள், ரஜினா, பிரதீபா, ஷைலு, அமுதா, பரிமளா, யுவானி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். தென்காசி மாவட்டம் கடைநல்லூர் சட்டமன்ற தொகுதியில் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் சார்பில் போட்டியிடும் மதிமுக வேட்பாளர் வழக்கறிஞர் ராஜேந்திரனுக்கு கடைநல்லூர் 17வது வார்டு நகர் டாக்டர் அம்பேத்கர் தெருவில் விசிகவினர் உற்சாக வரவேற்பு அளித்தனர். இந்த நிகழ்வில் விசிக சட்டமன்ற தொகுதி பொறுப்பாளர் மோசஸ், மண்டல செயலாளர் இசக்கி பாண்டியன், முன்னாள் மாவட்ட செயலாளர் ஜான் தாமஸ், கடைநல்லூர் சட்டமன்ற தொகுதியின் நகர செயலாளர் பாக்கியநாதன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். தென்காசி சட்டமன்ற தொகுதியில் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் சார்பில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் டாக்டர் கலை கதிரவனுக்கு ஆதரவாக கீழசுரண்டை அம்பேத்கர் நகர் பகுதியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் வீடு வீடாக சென்று துண்டறிக்கை வழங்கி வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். இதில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி மாவட்ட செயலாளர் எட்டப்பன், மாநில கருத்தியல் பரப்பு செயலாளர் வர்கீஸ், மண்டல துணை செயலாளர் சித்திக், மாவட்ட பொருளாளர் சந்திரன், மாவட்ட துணை செயலாளர் பாக்கியராஜ், செய்தி தொடர்பாளர் மணி, மாவட்ட துணை செயலாளர்கள் அன்பழகன், திருக்குமார், மாவட்ட மகளிர் அணி செயலாளர் துர்காதேவி, மாவட்ட நிர்வாக குழு உறுப்பினர்கள் செல்வி, சிவகுமார், கீழப்பாவூர் ஒன்றிய பொறுப்பாளர் ராஜா, ஒன்றிய துணை செயலாளர் சாமி மற்றும் வழக்கறிஞர் சத்தியம், திருமலை, குமார், மாரிதுரை, சுப்புராஜ், அருண்குமார், சதீஷ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். செங்கல்பட்டு சட்டமன்ற தொகுதியில் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் சார்பில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் கார்த்திக் தண்டபாணிக்கு ரெட்டிப்பாளையம் பகுதியில் விசிகாவின் சட்டமன்ற தொகுதி மாவட்ட செயலாளர் தென்னவன் தலைமையில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. தொழிலாளர் விடுதலை முன்னணி மாவட்ட துணை அமைப்பாளர் ரெட்டியபாளையம் சத்யா ஏற்பாட்டில் நடைபெற்ற நிகழ்வில் கட்சி நிர்வாகிகள் அசோக்குமார், பொன் தென்னரசு, ராஜ்குமார், ராஜேஷ், செல்வகுமார் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். புரட்சியாளர் அம்பேத்கரின் 135வது பிறந்த நாளையொட்டி சென்னை ஆலந்தூர் பகுதியில் அவரது திருவுருவ சிலைக்கு விசிகவினர் பேரணியாக சென்று மாலை அணிவித்து வீரவணக்கம் செலுத்தினர். விசிக ஆலந்தூர் சட்டமன்ற தொகுதி மாவட்ட துணை செயலாளர்கள் சூர்யா, இளையராஜா ஆகியோர் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக ஆலந்தூர் தொகுதி மாவட்ட செயலாளர் ஆலந்தூர் கிருபாநிதி கலந்து கொண்டு மாலை அணிவித்து வீரவணக்கம் செலுத்தினார். இந்த நிகழ்வில் கட்சி நிர்வாகிகள் பழனி, மதன்ராஜ், கண்டோன்மெண்ட் யுவராஜ், கராத்தை சேகர், ரமேஷ், இன்பத்தமிழன், வினோத் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம். ஈழ விடுதலை போரினிலே வீர வணக்கம். இனியும் நாங்கள் ஆடுகள் அல்ல, இனியும் நாங்கள் ஆடுகள் அல்ல. இளிச்சவாய கூட்டமும் அல்ல, இளிச்சவாய கூட்டமும் அல்ல. சீறி பாயும் சிறுத்தைகள் நாங்கள், சீறி பாயும் சிறுத்தைகள் நாங்கள். அண்ணன் திருமாவளவனின் தம்பிகள் நாங்கள், அண்ணன் திருமாவளவனின் தம்பிகள் நாங்கள். நிமிர சேரி திரள, நிமிர சேரி திரள. தலைகீழாய் நாடு புரளும், தலைகீழாய் நாடு புரளும். வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம். வீர வணக்கம் செய்கின்றோம், வீர வணக்கம் செய்கின்றோம். வாழிய வாழிய வாழியவே, வாழிய வாழிய வாழியவே. அம்பேத்கர் புகழ் வாழியவே, அம்பேத்கர் புகழ் வாழியவே. ஜெய் பீம், ஜெய் பீம்.
புரட்சியாளர் அம்பேத்கரின் 135வது பிறந்த நாளையொட்டி திருவள்ளூர் மாவட்டம் செங்குன்றத்தில் உள்ள ஷெல்டர் ஆதரவற்றோர் குழந்தைகள் இல்லத்தில் 100க்கும் மேற்பட்ட குழந்தைகளுக்கு விசிகா சார்பில் அசைவ விருந்து வழங்கப்பட்டது. விசிகா செங்குன்றம் நகர துணை செயலாளர் தினேஷ் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக மாவட்ட செயலாளர் இளங்கோவன் கலந்து கொண்டு ஆதரவற்ற குழந்தைகளுக்கு அசைவ விருந்து வழங்கினார். இந்த நிகழ்வில் விசிகா மாவட்ட பொறுப்பாளர் தமிழ்ச்செல்வன், தினகரன், மோகன்குமார், பார்த்திபன், நவீன், முத்துராமன், மௌலி, பிரகாஷ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். செங்கைப்பட்டு சட்டமன்ற தொகுதியில் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் சார்பில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் கார்த்திக் தண்டபாணிக்கு தெல்லிமேடு, வெங்கடாபுரம் ஆகிய பகுதிகளில் விசிக செங்கைப்பட்டு சட்டமன்ற தொகுதி மாவட்ட செயலாளர் தென்னவன் தலைமையில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. மேற்கு ஒன்றிய செயலாளர் பொன் தென்னரசு, ஒன்றிய துணை செயலாளர் தெல்லிமேடு நிறுத்தி ஆகியோர் ஏற்பாட்டில் நடைபெற்ற நிகழ்வில் ஒன்றிய நிர்வாகிகள் அசோக் குமார், ராஜ்குமார், ராஜேஷ், சத்யா, செல்வகுமார், ராம், லட்சுமணன், செல்வம், பிரபு உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். புரட்சியாளர் அம்பேத்கரின் 135வது பிறந்த நாளையொட்டி கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருநாவலூர் ஒன்றியம் தேவியானந்தல் ஊராட்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த அவரது திருவுருவப் படத்திற்கு சட்டமன்ற தொகுதி திமுக வேட்பாளர் வசந்தவேல் மாலை அணிவித்து வீரவணக்கம் செலுத்தினார். விசிக மாவட்ட செயலாளர் அறிவுக்கரசு தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் மாவட்ட பொருளாளர் கனக அன்பேத், தேவியானந்தல் ஊராட்சி விசிக நிர்வாகிகள் சர்க்கரை, ஜெயராஜ், தங்கதுரை, பாஸ்கர், இளையரஞ்சன், ஆட்டோ அன்பு உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். தேனி மாவட்டம் கம்பம் சட்டமன்ற தொகுதியில் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் சார்பில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் ராமகிருஷ்ணனை ஆதரித்து உத்தமபாளையம் விண்ணரசி தேவாலயம் முன்பு விசிகவினர் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். இதில் மாவட்ட செயலாளர் அயூப் கான், துணை செயலாளர் அண்ணாதுரை, செய்தி தொடர்பாளர் பெர்க்மன்ஸ் ஆண்டனி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். புரட்சியாளர் அம்பேத்கரின் பிறந்த நாளையொட்டி கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட திருவண்ணாமலூரில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த அவரது திருவுருவப் படத்திற்கு விசிக மாவட்ட துணை செயலாளர் வெற்றிமுரசு தலைமையில் மாலை அணிவித்து வீரவணக்கம் செலுத்தப்பட்டது. இந்த நிகழ்வில் ஒன்றிய துணை செயலாளர் பாலமுருகன், கிளை செயலாளர் தீபம் மற்றும் நிர்வாகிகள் ஆட்டோ அன்பு, தீர்த்தமலை குகன், செல்வா, திவாகர், சூர்யா, ராக்கி, சுந்தர், அப்பு, தனு, ஷக்கீல், ராஜேஷ், தீபன், நிதிஷ், கோகுல் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். புரட்சியாளர் அம்பேத்கரின் 135வது பிறந்த நாளையொட்டி கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் தொழுதூர் நெடுஞ்சாலையில் போத்திரமங்கலம் பேருந்து நிலையத்தில் உள்ள அவரது திருவுருவ சிலைக்கு விசிக திட்டக்குடி தொகுதி மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் பாலமுருகன் தலைமையில் மாலை அணிவித்து வீரவணக்கம் செலுத்தி சமத்துவ நாள் உறுதிமொழி ஏற்கப்பட்டது. இந்த நிகழ்வில் மாநில தொண்டரணி துணை செயலாளர் ராமகிருஷ்ணன், மண்டல துணை செயலாளர்கள் செம்மல், ஆனந்தன், மாவட்ட நிர்வாகிகள் வீரமுத்து, வீரபாண்டியன், வழக்கறிஞர் கார்த்திக், தீபாராணி, மகளிர் விடுதலை இயக்க மாவட்ட செயலாளர் தமிழ்மொழி, விசிக மங்களூர் கிழக்கு ஒன்றிய செயலாளர் வீரமணி, மங்களூர் ஒன்றிய செயலாளர்கள் முருகானந்தம், அருள்குமார், ஐயப்பன், அன்பழகன், சத்யராஜ், நல்லூர் ஒன்றிய செயலாளர்கள் ராஜ்மோகன், கல்யாணசுந்தரம், செந்தில்குமார், திட்டக்குடி நகர செயலாளர் முருகையன் மற்றும் வேலுசாமி, ஜெயகாந்தன், சீனிவாசன், ஆவினங்குடி, திருசங்கு சுகந்தி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். சனாதனத்தை வேறறுக்க, சமத்துவத்தை வென்றெடுக்க உறுதியேற்கிறோம். மண்ணில் சமத்துவத்தை வென்றெடுப்பதற்காக வாழ்நாளை முழுமையாக ஒப்படைத்துக் கொண்டார். அவர் தனது பேரறிவு பேரத்தின் மூலமாக நமக்கு வழங்கிய இந்திய அரசியல் சட்டத்தின் நிலைநாட்டுவதற்கு புதிய அடித்தளத்தை அமைத்தார். அதுவே அரசியலமைப்பு சட்டத்தின் 14வது உறுப்பாகும். இந்திய அரசானது தனது ஆட்சி பரப்புக்குள் சட்டத்தின் முன்னால்
கடலூர் மாவட்டம் புவனகிரி சட்டமன்ற தொகுதியில் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் சார்பில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் துரை கி சரவணனுக்கு அம்மன்குப்பம் கிராமத்தில் விசிக சார்பில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. இந்த நிகழ்வில் புவனகிரி திமுக கூட்டமைப்பு தலைவர் அப்ப ரவிக்குமார், திமுக ஒன்றிய துணை செயலாளர் செல்வராஜ் மற்றும் விசிக நிர்வாகிகள் சுவாமிநாதன், வாயகிருஷ்ணன், விநாயகமூர்த்தி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி சட்டமன்ற தொகுதியில் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் சார்பில் போட்டியிடும் முன்னாள் அமைச்சர் செஞ்சி மஸ்தான் அறிமுக கூட்டம் விசிக செஞ்சி சட்டமன்ற தொகுதி மாவட்ட செயலாளர் சிவா தலைமையில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் ஒன்றிய பெருந்தலைவர் வழக்கறிஞர் விஜயகுமார், காங்கிரஸ் மாவட்ட தலைவர் வழக்கறிஞர் ரங்கபூபதி, விசிக தேர்தல் மேற்பார்வையாளர் வழக்கறிஞர் மழைமேனி பாண்டியன், மாவட்ட பொருளாளர் அரசு எழிலன், செய்தி தொடர்பாளர் தவசீலன், செஞ்சி நகர செயலாளர்கள் வழக்கறிஞர் காமராஜ், செந்தில் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். விசிக இளஞ்சிறுத்தை எழுச்சி பாசறையின் மாநில துணை செயலாளராக நியமிக்கப்பட்டுள்ள செல்லை சக்தி தருமபுரி மாவட்டம் அரூர் கச்சேரிமேடு பகுதியில் உள்ள புரட்சியாளர் அம்பேத்கரின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து வீர வணக்கம் செலுத்தினார். இந்த நிகழ்வில் விசிக மண்டல செயலாளர் ஜானகிராமன், மண்டல துணை செயலாளர் பாரதிராஜா, மாவட்ட துணை செயலாளர்கள் வேலன், சோலை ஆனந்தன், கலையரசன், மாவட்ட நிர்வாக குழு உறுப்பினர்கள் அழகரசன், குப்புசாமி, கோவிந்தராஜ், மாவட்ட செயற்குழு உறுப்பினர்கள் கண்டதாசன், அரங்ககுமார், வெளவன், ராமன், ராஜாராம், முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் தீத்து உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இன்றைய களத்தல் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்த்தோம். நாளையும் இதே போன்று சிறுத்தைகளின் பாய்ச்சலை களத்தில் காண்போம். வணக்கம். உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே,